வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் அவருடைய பாதையில் நடப்பவர்களின் மனதில் இந்த விதமான எண்ணங்கள் சில சமயங்களிலே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இந்த உலகில் துன்மார்க்கர், அதாவது கடவுள் பயம் இல்லாதவர்கள் நன்றாக வாழ்கிறார்களே, அதுவும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதினால் சில இழப்புகளையும் சந்திக்கின்றவர்களின் மனதில் இந்த சிந்தனைகள் அதிகமாகவே வருகிறது. இந்த சமயங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுவது? பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில் நாம் இதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, அவர்களின் துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் அவர்கள் தொடர்ந்து பாவ வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறார்கள். கடவுள் பயம் இல்லாமலேயே நமக்கு ஒன்றும் தண்டனை வராது என்று உணர்வில்லாமலேயே அவர்கள் வாழ்கிறார்கள். தொடர்ந்து 12ஆம் வசனத்தில், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு பிரியமாக வாழ்பவர்கள் நன்றாயிருப்பார்கள் என வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருப்பார்கள் என்றால் எந்த சூழலிலும் சந்தோஷமாக, சமாதானமாக, திருப்தியாக வாழ்பவர்கள் என பொருள் கொள்ள வேண்டும். இவைகள்தான் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் வருகின்ற ஆசீர்வாதங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் தம் பிள்ளைகளோடு வாசமாயிருக்கிறார், வழி நடத்துகிறார், பெரிய நம்பிக்கையை நம் வாழ்வில் நமக்கு கொடுக்கிறார். பவுலுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். என் குறைவுகளினால் நான் இப்படி சொல்லவில்லை, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எந்த சூழ்நிலையிலும் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அன்பானவர்களே, துன்மார்க்கருக்கு இந்த நம்பிக்கை தரிசனம் கிடையாது. துன்ப நேரங்களில் துவண்டு விடுவார்கள். ஆனால் நம்மோடு இருக்கும் தேவனின் பிரசன்னம் நம்மை பலப்படுத்தும், தூக்கிவிடும், ஓட வைக்கும். அன்பானவர்களே, இந்த விதமாக ஒப்பிட்டு பார்க்கும் நேரம் வரும்பொழுது இந்த உன்னத தரிசனங்களை மறவாதிருப்போம். இந்த உலகத்தோடு நம் வாழ்வு நிறைவடைவதில்லை. பரலோக வாழ்வு நமக்கு உண்டு. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென்.